ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கிளாசிக் தமிழ் vlogs. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக ஒரு 10 days முன்னாடி நான் ஒரு ஆர்டர் ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் அந்த விளாகில் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ மறக்காமல் எல்லாருமே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துட்டு இருக்கும். ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, ஸோ ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்போட சார்ஜர் தான் நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு வந்து நான் மாற்றி ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபாஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றின வீடியோ தான் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ வந்து எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணுறது ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ வந்து நிறையவே அப்டேட்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் வந்து அப்ளிகேபிள் ஆகாததுனால பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பிடிச்சி கிளிக் பண்ணிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பிளேஸ் ஆயிரும், இல்லைனா கேன்சல் ஆயிரும், இல்லைனா ரீஃபண்ட் அமௌண்ட் வராது அப்படின்ற மாதிரி அந்த ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க ஆர்டர் வைஸ். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து அந்த மெட்டீரியல் வந்து ரிட்டர்ன் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்க்கல, கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துச்சு. ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு நான் கால் பண்ணி பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பிக் பண்ண வருவாங்க ஆர்டர், ஸோ வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 days கழிச்சு வந்திருக்கு. ஸோ 2 days கழிச்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி பர்சனும் எனக்கு கால் பண்ணல. ஆனால் அவங்க நானும் செக் பண்ணிகிட்டே இருக்கேன், மெசேஜில் போய் பார்க்குறேன், ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்குறேன், ஏஜென்ட் எதுவுமே நம்பர் இல்லை. லாஸ்ட்டு ஒரு இன்னைக்கு டெலிவரினா காலையில் ஒரு 10 o'clock மேலே தான் அந்த நம்பரே ஷோ ஆனிச்சு. ஸோ நான் கால் பண்ணுறேன், எடுக்கல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, ஆனால் நான் கால் வரவே இல்லை கைஸ். சீரியஸாக சொல்ல போனால் கால் வரவே இல்லை. கஸ்டமர் கேட்டேன், நான் இதான் சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பக்கத்தில் நெய்பர்ஸ்க்கு யாராச்சும் கேட்டு பாருங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் தரப்பில் வந்து. ஸோ நானும் கேட்டு பார்த்தேன், இந்த மாதிரி இருந்தால் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க, யாராக இருந்தாலுமே சரி மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிட்டா. ஸோ திரும்ப என்ன விஷயம்னு தெரியல, அவங்க கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஹப்புக்கும் போக வேணான்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட்டாக ஒன்று வச்சாங்க, ஹப்பு நீங்கள் வந்து போகாதீங்க, அவங்க வித்தின் ஒரு 2 daysக்குள்ளே மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டே வந்து கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணி இது மாதிரி சொன்னாங்க, சாரி சார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 தடவை சாரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் 10 பேருக்கு வந்து நான் கால் பண்ணி பேசியிருக்கேன் கஸ்டமர் கேர்கிட்ட. ஸோ அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்பவே டிலே ஆகும். ஸோ சால்வ் பண்ணி வச்சிருவாங்க, இருந்தாலுமே ரொம்பவே லேட் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 20 days ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ரீஃபண்ட் ஆகுறதுக்கு அந்த அமௌண்ட்டு. ஸோ நமக்கு தேவைப்படுறது ஒன்று ஃபாஸ்ட்டாக வரணும்னு சொல்லி ஃபில்டரில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி போடுறோம், இந்த அட்ரஸில் வரணும், இந்த டைமிங்கில் வரணும்னு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸாக இருக்கட்டும், டெலிவரியாக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து கட் அண்ட் ரைட்டாக பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ கஸ்டமர் கேர் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் நம்பர் எல்லாருக்கும். ஸோ பாயிண்ட் ஆஃப் லாஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளோ கொடுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 5க்கு பார்த்தீங்கன்னா 3 தான் கொடுப்பேன். ஸோ ரொம்பவே எனக்கு மைண்டு அப்செட் ஆகிடுச்சு, டிஸப்பாயின்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ரொம்பவே ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் ஃப்ளிப்கார்ட்டு. அமேசான்லேயும் அப்படி தான் ஆர்டர் வந்து ராங்காக வரும், இல்லைனா ப்ராப்ளம் வரும், ஒரு குவாலிட்டி செக் பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எல்லாருக்குமே ஏற்படாது. சம் மெம்பர்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து ஏற்பட்டு தான் இருக்குது இன்ன வரைக்குமே. ஸோ இதை வந்து அவங்க சைட்லேருந்து வந்து அதை வந்து நல்லா கிளியராக பண்ணிக்கிட்டாங்கன்னா இது ஒரு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் இனிமேல் நடக்காமல் இருக்க ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்றதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.